நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி 2ம் வேற வேற அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பெயர் மாற்றத்துக்கு அப்புறம் நெறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இல்ல நியூமராலஜி அப்படிங்கறத விட அது வந்து நம்பர் சயின்ஸ் தாங்க நான் சொல்லுவேன். அதுவுமே ஒரு சயின்ஸ் தான். உங்களுக்கு வந்துட்டு எண்களுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. நம்பர் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸுக்கு மட்டும்தாங்க. தமிழ் சொற்களுக்கு கிடையாது. தமிழுக்கு நியூமராலஜி இல்ல. தமிழ்ல வந்து எத்தனையோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கசட தபர அப்படிம்போம் ரைட்டுங்களா? அதுக்கு வந்து அந்த கசட தபரக்கு வந்து நீங்க நியூமராலஜி கொண்டு வர முடியாது. அப்படியான ஒரு ஒரு ஃபார்முலாவே இல்ல முதல்ல. அப்படி கிடையவே கிடையாது. ப்ரனௌன்ஸ் பண்றீங்க இல்லையா? கசட தபர ரைட்டுங்களா? ர அப்படின்னு முடியுது இல்லைங்களா? அதுல அந்த ஒரு வைப்ரேஷன் அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ப்ரோனாலஜின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோனாலஜின்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்னன்னா அதுலயுமே வருது அந்த ஈர்ப்பு விசைகள் வைப்ரேஷன். அப்போ உங்களை எப்படி பர்சீவ் பண்ணி நம்ம கூப்பிடுறோமோ அதுதாங்க அதுதான் வைப்ரேஷன். அப்ப இந்த இடத்துல நியூமராலஜி நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, அவங்க ஒரு பேரை வைப்பாங்க, கூப்பிடுறது ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க ரைட்டுங்களா? வந்து இளைய தளபதி விஜய் அப்படின்னு இருந்துச்சுங்க. அவரோட விஜய் சாரோட ஃபுல் நேம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அப்படி யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஸோ அவருக்கு அந்த சக்சஸ் ரேட் எது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி கூப்பிடுறோம், நம்ம எப்படி பர்சீவ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்துல தான் சக்சஸ் ரேட்டுங்க. அப்ப நம்பர்ஸை விட உங்களுக்கு ப்ரோனாலஜி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.